வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மே 18 தத்துவஞானி வேதாத்ரி மோமி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மடலில் இன்றைக்கு நல்வாழ்விற்கான வழி என்னவென்று சொல்கிறார். வாருங்கள் கேட்போம். நான் மிக அண்மையிலே வெளியிட்ட என்னுடைய நூலான காகிதத்தில் வரைந்த காடு, அதிலே ஒரு குறுங்கவிதை எழுதியிருப்பேன். நிதானமாக நடத்துகிறது வாழ்க்கை பாடம் நத்தை என்று எழுதியிருப்பேன். அதுபோலவே தத்துவஞானி வேதாத்ரி மாமி அவர்கள் சொல்கிறார்கள், இயற்கை நமக்கு நிதானமாக தன்னுடைய பாடத்தை, வாழ்க்கை பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் தான் சரியாக படிக்காமல் தடுமாறி தடம் மாறி சென்று கொண்டிருக்கிறோம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இயற்கை என்பது அது டோட்டாலிட்டி, முழுமை. அதிலிருந்து வந்த மனிதன் என்பவன் ஒரு பிராக்ஷன், பின்னம். எனவே பின்னமாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய முழுமையை அடைவதற்கு, அதனுடைய முழுமையை உணர்வதற்கு ஏற்ற வகையிலே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டு வாழ்வதுதான் சிறப்பு. ஆனால் அப்படி அமைத்துக் கொள்ளாமல் பரபரப்புக்குள்ளேயே சிக்கி தன் வந்த நோக்கத்தை மறந்து சிக்கி தவிக்கிறான் மனிதன் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையிலே இயற்கை என்பது நமக்கு ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு அனுபவத்திலும், ஒவ்வொரு அனுபவத்திலும், ஒவ்வொரு இயக்கத்திலும் நமக்கு அந்த இயற்கையின் ரகசியத்தை, அந்த இயற்கையின் பெருமதிப்பை நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் உணர்ந்தோம் இல்லை என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த இயற்கையின் ரகசியத்தை, இயற்கையின் பெருமையை, இயற்கையின் மதிப்பை உணர்ந்து வாழ்வதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய வாழ்க்கை நெறிகளை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கொண்டால் அதுவே நல்வாழ்விற்கான வழி என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமி அவர்கள் என்று இந்த செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.